பெரிய அளவில் இருக்கிற கட்சியில் உங்ககிட்ட இருக்கிறதுல இப்போ அதிக ஓட்டு வாங்கி கொடுக்குற ஒரே கட்சி இதுதான். ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு. பவள விழா அழைப்பதை நீங்கள் யார்கிட்ட கொடுத்து அனுப்பிங்க? உங்கள் கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், தலைவர் போக மாட்டார், பொதுச் செயலாளர், இரண்டாம் கட்ட தலைவர்கள் போகணும் இல்லை. அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறாரு. பூச்சி முருகன் சொல்லிட்டு ஒரு தோழருக்கு வந்து கொடுக்குறாரு. அப்போ தான் அந்த அளவுக்கு தான் நீங்கள் இந்த கட்சியை மதிக்கிற மரியாதையை, அதுதான் நீங்கள் திருமாவளவன் கொடுக்கக்கூடிய சமூக நீதி அடையாளமாக. இதெல்லாமே வந்து திமுக விசிகாவுக்கு தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சொல்ற பதில். அதுதான் நான் சொல்ல வரேன். தொடர்ச்சியா சிறுமைப்படுத்திட்டு இருக்கீங்க அந்த தலைமையை. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க திரும்பவும் கேவலப்படுத்திட்டு. குறிப்பா திருமாவளவன் அவர்கள் கேட்ட அந்த விஷயத்துல எதுவுமே மாற்று கருத்து. ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தின் பங்கு அப்படிங்கிறத ஒரு மாற்று கருத்துங்கிற உண்மையிலே அதுதான் அந்த சமூக மக்களும் விரும்புகிறாங்க. அந்த சமூக மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் தான் திமுகவை நாற்காலியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்குது. ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்கு, நாங்கள் டெல்லியில் மட்டும் பங்கு கேட்டு வாங்கி இப்போ மாநில உரிமை, ஆனால் அந்த உரிமை இந்த உரிமைன்னு பேசி இந்த உரிமை இவங்களுக்கு இருக்கக்கூடாதா? நீங்கள் பெரியாரை சொல்லிக்கிறீங்க, சாதி ஒழிப்புன்றீங்க, சமூக நீதின்றீங்க, நீங்கள் இல்லை அதை கொடுத்துருக்கணும். அவங்க காலங்காலமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கொடுக்க போகிறோமா என்ன அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பெரியார் செய்யறதுக்கு. சமூக நீதி எதுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க? எதுக்கு பெரியார் படத்தை வச்சுக்கிறீங்க சொல்லுங்கள். தூக்கி போட்டு எங்கள் கட்சி கருணாநிதி வரி தான் சொல்லிட்டு போயிருக்கலாங்க. அந்த கட்சி ரீதியாக பார்க்கும்போது இப்போ விசிகா திரும்ப சரி ஓகே அவர் கேட்டுகிட்டே இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாலும் கூட மற்ற கூட்டணி கட்சிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. மற்ற கூட்டணி கட்சிகள் எவ்வளோ வாக்கு வங்கி வச்சுக்கிறாங்க பேசுகிறேன். அவர்கள் வந்து தாவேகா வந்து ஒரு பெரும் சக்தியாக உருவெடுத்து வளரும் மீனிங்ல பேசியிருக்கிறாரு. அதே போக இரண்டாவது பெரிய கட்சியா, இரண்டாவது பெரிய சக்தி அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வருவாரா அப்படின்லாம் தெரியல. இப்போ அவருடைய இதில் வந்து இந்த 3 எழுத்துன்னு ஒரு வரியை சொல்லியிருப்பார். கட்சி பாடல் வெளியிட்டு அதில் பார்த்தா எம்ஜிஆருடைய இந்த படம் நிழலாகவும் அண்ணாவுடைய படம் இது என்னன்னா திமுக அதிமுக திராவிட கட்சியினுடைய ஓட்டை கௌரவித்து தான் அது வைக்கிறார் அந்த வார்த்தை. அது இப்போ திமுகவில் நிறைய அதிருப்தின்றப்ப அவங்க தான் உள்ளே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அந்த பக்கம் போவாங்க. இப்போ ஏன் தாமதமாக போனது ஒரு காரணம்னா நிறைய மூத்த நிர்வாகிகள் இன்னும் சில பேர் பல கட்சியிலேருந்து உள்ளே வர்றது கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அதனால தான் தாவேகா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கூட ஏற்படுத்தும். ஏன்னா திருமாவளவன் அவர்களே சொல்றாரு அப்படின்ற ஒரு பார்வையும் உண்டாகும். இவங்களே தான் இவரே தான் முன்னாடி சொன்னார் மக்கள் நல கூட்டணி. மக்களுக்கு ஒரு பார்வை வந்து ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபிநாத். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா. திருமாவளவன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான அந்த ஒரு மாநாடு, இப்போ அந்த மாநாடு வந்து முன்னாடியே பல விஷயங்கள் அது சார்ந்து பல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மாற்றி பேசினது. ஏன்னா கூட்டணியில் விரிசல் அதை மையப்படுத்தி இருந்தது. இப்போ அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இஷ்யூ அப்போவே வந்து அவங்க திமுக வந்து மாநாட்டில் கலந்துக்குவேன் அப்படின்னு சொன்னதன் மூலமாக திமுக தனக்கு எதிராக வைக்கப்பட்டிருந்த ஒரு விமர்சனத்துக்கு அழிச்சிட்டு அது மேலே ஒரு 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 ப்ளஸ் பாயிண்ட், தங்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வச்சுட்டாங்கன்னு ஒரு கருத்து இருந்தது. இப்போ பார்த்தா 2ஆம் தேதி நம்ம இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம். 2ஆம் தேதி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அதே டேட்டில் தான் மாநாடும் நடக்க இருக்கு. இப்போ இதன் மூலமாக அந்த மாநாடை நீர்த்து போக செய்வதற்கான ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி ஒரு மாங்காவை வந்து இந்த மாநாடை நீர்த்து போக செய்வதற்கான ஒரு கோணமும் சாத்தியப்பட்டு விடும் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? இல்ல, திட்டமிட்டு பவள விழா அன்னைக்கு காந்தி பிறந்த அக்டோபர் 2 அன்னைக்கு தான் இவர் அதை சொல்றாரு, நியாயப்படுத்துறாரு. காந்தி பவள விழா உங்களுக்கு என்ன இருக்குது? அன்னைக்கு ஏன் வைக்கிறீங்க? திமுகவுடைய பவள விழா அன்னைக்கு அந்த தேதியில நடத்தணும்னு என்ன இருக்குதா? அப்போ அந்த திருமாவளவனுடைய அந்த போராட்டம் நீர்த்து போக செய்யறதுன்னு நீங்கள் திட்டமிட்டு ஒன்று செய்றீங்க. இது முன்கூட்டியே அந்த தேதி என்னைக்கு குறிப்பிட்டீங்க? இவங்க மாநாட்டு தேதி அறிவித்த பிறகு அதுக்கு முன்னாடி நீங்கள் செப்டம்பர் 28. ஆமாம், புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ அது வந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு இவங்க நகர்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதில்ல உங்களுக்கு? குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் கேட்ட அந்த விஷயத்தில் எதுவுமே மாற்று கருத்து இல்லை.
ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உண்மையிலே அதுதான் அந்த சமூக மக்களும் விரும்புறாங்க. அந்த சமூக மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் தான் திமுகவை நாற்காலியில உட்கார வச்சுக்கிட்டு இருக்குது. பல முறை நான் தெளிவா பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க ஒரு அங்கீகாரமாவது குறைஞ்சபட்சம் கொடுங்க அப்படின்றது தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவர்களுடைய அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு குறித்த கேள்வியை இன்னைக்கு முதல்வர் அவர்கள்கிட்ட கேட்கும்போது டெல்லியில இருந்துகிட்டு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, அவங்க அதை புதுசா சொல்லல, ஆரம்பத்துல இருந்தே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்க ஒன்றும் அதை புதுசா சொல்லல அப்படின்னு ஒரு பதில சொல்றாரு. சரி, புதுசா அந்த தோரணை, அந்த பதிலும் இருக்கட்டும், அதற்கான தோரணையும் இருக்கட்டும், அது எப்படி கன்வே ஆகுது அப்படின்னா, அது அவங்களோட கொள்கையா இருக்கலாம், பட் அதுக்காகலாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கோணத்துல தான் இங்க புரிஞ்சுக்கப்படுது. நான் சமூக வலைதளங்களை பார்க்கும்போது நிறைய இல்ல பேர் அதுதான் இப்ப அவர் தொடக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்காக சமூக நீதி பேசுற நீங்க அதை கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்க கூடாதா? டெல்லியில வந்து நீங்க கூட்டணி வைக்கிறீங்க, காங்கிரஸ் கூடயும் பாஜக கூடயும் இருந்தீங்க. வாஜ்பாய் கூட இருந்தப்பவும் சரி, பிறகு வந்து சோனியா காந்தி கூட 10 ஆண்டுகள் அந்த கட்சியில மன்மோகன் சிங் இருந்தபோது மந்திரி சபையில் இருந்தீங்களா இல்லையா? அங்க அதிகாரம் வாங்க முடியுதா இல்லையா? ஒன்றும் இல்லை, பாஜக இப்போ இருக்குது, மெஜாரிட்டியாக தான் இருக்குது. அப்படி வந்து அதை போய் கையேந்துற மாதிரி யாருக்கிட்டையும் இல்லை. ஓகேவா? ஓரளவுக்கு இருக்குது. கூட்டணிக்கு 2 பேரை வச்சிருக்காங்க. எல்லாரையும் தானே கூப்பிட்டுட்டு மந்திரி சபைக்குள்ளே கொடுக்குறாங்க பங்கு. நீங்களும் ஏற்கனவே இருந்திருக்கீங்கல்ல. இப்போ உங்ககிட்ட கேட்டு தான் நீங்கள் கொடுக்கணுமா? ஆட்சியர் பங்கு, அதிகாரம் பங்கு, நாங்கள் டெல்லியில் மட்டும் பங்கு கேட்டு வாங்கியிருக்கோம், மாநில உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமைன்னு பேசி இந்த உரிமை இவங்களுக்கு இருக்கக்கூடாதா? நீங்கள் அங்கே போகிறப்ப மாநில உரிமைன்னு ஒரு ஒட்டிட்டு மந்திரி பதவியை வாங்கிட்டு வரீங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரம் ஏன் பேசி இவங்க வாங்கக்கூடாது? நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது? அப்போ காலங்காலமாக இந்த மக்கள் இப்படியே தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பக்கத்தில் சமூக நீதி, பெரியார், அண்ணான்னு பேசாத ஆந்திராவில் இந்த சமூகத்திலிருந்து துணை முதலமைச்சர், இன்னும் மற்ற பெரும்பான்மை சமூகம் எந்தெந்த சாதியெல்லாம் இருக்காங்க அவங்களாம் கூட்டு ஒரு துணை முதல்வர் பதவின்னு கொடுத்துருக்கும் போது, கண்ணெதிர்க்கு அது நடந்திருக்கும் போது நீங்கள் பெரியாரை சொல்லிங்கிறீங்க, சாதி ஒழிப்புன்றீங்க, சமூக நீதின்றீங்க. நீங்கள் இல்லை அதை கொடுத்துருக்கணும். அவங்க காலங்காலமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் கொடுக்க போகிறோமா என்ன அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பெரியாரிசம் எதுக்கு, சமூக நீதி எதுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க? எதுக்கு பெரியார் படத்தை வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள்? தூக்கி போட்டு எங்கள் கட்சி கருணாநிதி வழி தான் சொல்லிட்டு போயிருக்கலாமே. பெரியார் வழின்னு ஏன் சொல்ல வரீங்க? அண்ணா பாதைன்னு ஏன் சொல்ல வரீங்க? அவங்க காலங்காலமாக பேசிக்கிட்டு நீண்ட காலமாக நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டோங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா எதுக்கு அப்புறம் அந்த பேர், அந்த முழக்கெல்லாம் நான் கேட்க வரேன். உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு மட்டும் ஒரு கட்சி வேணும், ஆனால் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம், நாங்களே தான் உட்காந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்கள் டெல்லியில் இருந்துருங்க. அங்கே மட்டும் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இந்த வசனங்கள்லாம் பேசிட்டு போகிறீங்கல்ல, அதே வசனம் இவங்களுக்கு பொருந்தில்லை, பாதிக்கப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கும். இது எல்லா பிரதிநிதித்துவமும் தான் நான் கொடுக்கணுன்றேன். இந்த மக்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் வன்னியர் பெரும்பான்மை சமூகம், அந்த பக்கத்தில் தெற்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம், நாடார் சமூகமாக, தேவர் சமூகம், அதை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு துணை முதல்வர் பதவின்னு கொடுங்க. எப்போதான் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்? இல்லை, கட்சி ரீதியாக பார்க்கும்போது இப்போ விசிகாவுக்கு ஒருவேளை திருமாவளவர்கள் சரி ஓகே அவர் கேட்டுகிட்டே இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாலும் கூட மற்ற கூட்டணி கட்சிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை மற்ற கூட்டணி கட்சிகள் எவ்வளவு வாக்கு வங்கி வச்சுக்கிறாங்க பேசுங்க. அவங்க வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்கன்ற. இப்ப இருக்கிறதுல வந்துட்டு காங்கிரஸ் வந்து விடுதலை சிறுத்தைகளை விட அதிக ஓட்டு வாங்கிடுச்சா? கம்யூனிஸ்டுகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிக ஓட்டு வாங்கிடுச்சா? மனிதநேய மக்கள் கட்சி இவங்களோட அதிக ஓட்டு வாங்கிடுச்சா? இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய அந்த வேல்முருகன் அவருடைய கட்சி வந்து இவருக்கு மேல ஓட்டு வாங்கி வச்சிருக்குதா? மற்ற சமூகத்தினுடைய ஓட்டுகள்லாம் உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குது, கட்சியினுடைய ஓட்டு எவ்வளவு வந்திருக்குது, விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி ஓட்டு மட்டும் எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு பேசுங்க. அந்த அடிப்படையில் பேசி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு போங்க. விகிதாச்சார அடிப்படையில் பிரித்து கொடுங்களேன். அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக, குறைஞ்சா இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி கொடுங்க, ஏதோ ஒரு மந்திரி பதவி கொடுங்க, இவங்களுக்கு 2 மந்திரி பதவி கொடுங்க, ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி அந்த கட்சியை சேர்ந்த சமூகத்தவருக்கு அப்படி பிரித்து கொடுங்களேன் சமூக அடிப்படையில். இது எதுவுமே நாங்கள் பேச மாட்டோம், செய்ய மாட்டோம். நான் எல்லா சமூக நீதியும் பேசுவோம். பெரியார் படத்தையும் கூடிய வச்சு சுத்தம்ன்றதுக்கு பேர் எதுக்கு? திருமாவளவன் தொடர் உரிமையை வந்து ஒன்று தட்டி கேட்கணும் அப்படின்றது தான். கெஞ்சியெல்லாம் கேட்க, உரிமை என்பது கெஞ்சி பெறுவதில்லை அப்படின்னு தான் அவர் கடந்த காலத்தில் வசனம் பேசியிருக்கிறாரு. அப்புறம் அந்த கருணாநிதியினுடைய சாம்பல் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்கணும் பேசியிருக்கிறார். இன்னைக்கு அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு அங்கேயே இருக்கும்போது தான் இதன் மீது ஒரு விமர்சனம் வருகிறது. அதனால தான் உங்களை தொடர்ச்சியாக அந்த கட்சி அப்படி நடத்திக்கிட்டு இருக்குது, இன்னும் 2ஆம் தாரமாகவே நடத்திட்டு இருக்குது. இப்போ பவள விழாவுக்கு வந்து இது பெரிய கட்சி உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள். இது வெளியில் பேசப்படாத விஷயம். இப்போ முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய அளவில் இருக்கிற கட்சியில் உங்ககிட்ட இருக்கிறதுல இப்போ அதிக ஓட்டு வாங்கி கொடுக்குற ஒரே கட்சி இதுதான். ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு. பவள விழா அழைப்பதில் நீங்கள் யார்கிட்ட கொடுத்து அனுப்புவீங்க? உங்கள் கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், தலைவர் போக மாட்டார், பொதுச் செயலாளர், இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்கள் போகணும் இல்லை? அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்குறாரு, பூச்சி முருகன் சொல்லிட்டு ஒரு தோழர் கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போ தான் அந்த அளவுக்கு தான் நீங்கள் இந்த கட்சியை மதிக்கிற மரியாதையை, அதுதான் நீங்கள் திருமாவளவன் கொடுக்கக்கூடிய சமூக நீதி அடையாளமா? அதுதான் நீங்கள் திருமாவளவன் கொடுக்கக்கூடிய மதிப்பா? பவள விழா அழைப்புதல் வந்து அப்படிதான் கொடுக்கப்படும், அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நடந்திருக்கு காலையில் இந்த விஷயம். நான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். நான் 2ஆம் கட்ட தலைவர் ஒரு நெருக்கடி வருது,
ரவிக்குமார் வந்து அதுவே வந்து ரவிக்குமார் ஒரு திமுக ட்விட்டர் போடுறாரு தம்பி, ஒரு எக்ஸ் தளத்துல போடுறாரு, இந்து அறநிலையத்துறை வந்து இந்துமயமாயிட்டு இருக்குது அப்படின்னு போட்ட உடனே ஊழ்ந்தடிச்சு போயிட்டு இதே அம்பேத்கர் திடல்ல அவரை பார்த்து பேசி சால்வையெல்லாம் போடுறாரு சேகர் பாபு. அப்புறம் வேற ஒரு விஷயத்தை பேசும்போது சுகாதாரத்துறை அமைச்சர் போய் அங்கே பார்க்குறாரு. அமைச்சர்கள்லாம் பல பேர் அங்கே போயிட்டு வந்துன்னு தான் இருக்காங்க. கொடுத்து அனுப்புங்க அவங்கக்கிட்ட அழைப்பு இது. இப்படி தான் பண்ணுவீங்களா? வேற எந்த மந்திரிகளும் உங்ககிட்ட இல்லைங்களா? மந்திரி போயிட்டு அந்த அழைப்புதல் கொடுத்தா குறைஞ்சிருமா? இல்ல அப்ப நீங்க எப்படி அந்த கட்சியை இக்னோர் பண்றீங்க? எஸ் இதெல்லாமே வந்து திமுக விசிகாவுக்கு தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சொல்ற பதில்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க தொடர்ச்சியா சிறுமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க அந்த தலைமையை. அதை நீங்க திருமாவளவனை பண்ணல, அந்த சமூகத்தை நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க திரும்பவும் கேவலப்படுத்திக்கிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு அழைப்பதை நீங்க அந்த மாதிரி கொடுத்தா அது கொடுக்காம விட்டுருக்கலாம். ஒரு செக்யூரிட்டிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதை விட அதே கொஞ்சம் யூனிஃபார்மோட போனால் கௌரவமாக இருந்திருக்குல்ல. இதுதான் நாகரிகமாக உங்ககிட்ட இருக்குது இல்லை? உனக்காக இரவும் பகலுமா உழைச்சி நாயப்பைய உழைச்சி 4 பேர்கிட்ட வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கட்சி ஓடர்கள்லாம் நெருப்பாக வந்து கரைஞ்சி உருகி உங்களுக்காக ஓட்டு வாங்கி கொடுத்து மொத்தமாக ஜெயிக்க வச்சாக்கா நீங்கள் வந்து ஒரு ஆளுகிட்ட அலுவலர்கிட்ட கொடுத்து அனுப்புவீங்க அழைப்புது. அந்த அளவுக்கு நடத்துறீங்க நீங்கள். உங்கள் அமைச்சர்லாம் இல்லையா உங்ககிட்ட? காணாமல் போயிட்டாங்களா? சொல்லுங்கள், காணாமல் போயிட்டாங்களா? இல்லை செந்தில் பாலாஜி வரவேற்புக்காக போனவங்க அப்படியே தங்கிட்டாங்களா எங்கேயாவது? கொடுத்து அனுப்ப வேண்டியதானே அவங்க மூலமாக கௌரவமாக? மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகும்ல, நீங்கள் மதிக்கிறதா தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் செய்யலை? இருக்காதீங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இருந்தால் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வரேங்க. இதற்கு மேலும் இந்த கட்சி வந்து தொடர்ச்சியாக முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. இப்போ அதனால உட்காந்துட்டு இருக்கிறாங்க சகிச்சுக்கிட்டு. மனக்கசப்பை உள்ளே வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல். இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? இது ஒரு அசிங்கம்னு சொல்லுவாங்களா? அவங்க பேசியிருக்கணும் இல்லை, உரிமையை பற்றி பேசணும் இல்லை. இல்லைங்க இது வந்து வேணாங்க வச்சுக்கோங்க, நான் அப்புறமா பார்த்து. அப்ப இத்தகைய செயல்பாடுகள் வந்து விசிகாவுக்கு கண்டிப்பா கூட்டணியிலிருந்து வெளியேறிடலாம், நம்மளுக்கு என்ன வாய்ப்புகளா இல்லை, நம்மளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிற இடத்துக்கு போயிடலான்ற அந்த முடிவை நோக்கி நகர்வதற்கான உந்துதலை கொடுக்குமா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். எடுப்பாங்களா முடிவு? அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஏற்கனவே பாமக உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு, எதுக்கு எடுத்தாலும் உடனே பாமக வச்சுக்கலாம், அவர் வெளியே போறதுனா போகட்டும், இப்படி பேசுவாங்க. பாமகனுடைய வாக்கு வங்கின்றது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துல இருக்குது, இவருக்கு உண்டானது தனிப்பட்ட விஷயத்துல இருக்குது. பாமகனுடைய வாக்கு வங்கி ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வந்துருமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்க இதுலயே வந்து வேற அந்த மாதிரியான அரசியல்லாம் இருக்குது. அது ஏதோ ஒரு கணக்கு போட்டு போட்டியாவே இந்த சமூகத்தை நடத்துறதே இவங்க தான். 2 பேருக்குள்ள ஒரு பகை வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அது இவங்க தான் நடத்திக்கிட்டே இருக்கிறது. ஆனா இவங்க இந்த சமூகம் வந்து ஒன்னா போயிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க போனா போட்டு உடனே பாமக அப்படியே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில மந்திரிகள், அவங்க சார்ந்த மந்திரிகள் அது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்களை கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. வாய்ப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட முடியாது. வேற ஒரு கட்சி வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் இருக்கிறது 18 மாதம் 15 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே என்ன வேணாலும் மாறும். புரியுதுல உங்களுக்கு? நீங்கள் உங்களுக்கு மட்டுமேனு ஒரு கணக்கு வச்சுங்கிறப்ப இயற்கையோ வேற ஏதோ ஒன்று அது ஒரு கணக்கை வச்சிருக்கோம். கூட்டணியில் பெரிய மாற்றம் வரும், எந்த மாற்றம் வேணாலும் வரும். அந்த மாற்றம் வரும்போது அதை நோக்கி அவர் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படியான நகர்வுக்கான அது யாரை நோக்கி அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இப்போ தாவேகா குறித்து திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தாவேகா வந்து ஒரு பெரும் சக்தியாக உருவெடுத்து வளரும், உருவெடுத்து நிற்கும் ஒரு மாற்று சக்தியாகன்ற அந்த மீனிங்ல பேசியிருக்கிறாரு. அதே போக இரண்டாவது பெரிய கட்சியா, இரண்டாவது பெரிய சக்தியாக உருவெடுத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏற்கனவே இந்த துணை முதல்வர் பதவி குறித்தெல்லாம் பேசும் பொழுது அது சார்ந்து சிலர்கிட்ட இன்டர்வியூஸ் எடுக்கும்போது அவங்க சொல்ற விஷயம், இது வந்து விஜய்க்கு அவர் கொடுக்குற ஒரு சிக்னல் தான். அப்போ எங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல நாங்கள் இருப்போன்ற அந்த மீனிங்கை வந்து விஜய்க்கு தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் சில கால்குலேஷன்ஸ் போட்டால் கூட மற்ற கட்சிகள் கூட இப்போ அதிமுக பிரதானமாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்கள நம்பி போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் விசிகாவுக்கு இருக்கிறதுனால அந்த விஜய் கூட போகலாமே, புதுசாக வர்றவர் அண்டு நம்மளும் சீனியர்ன்றால நமக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் திரும்ப கிட்ட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க. இல்லை, இருக்கிறது வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை. ரெண்டாவது பெரிய சக்தி அப்படின்றது எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு வருவாரா அப்படின்லாம் தெரியல. நடிகராக இருந்து கட்சிக்குள்ளே நுழையிறது வேறு, விஜயகாந்த் மாதிரி வந்து அரசியலுக்குள்ளே இருந்து படிப்படியாக வந்து தேர்தலெலாம் நின்று நிறைய தோல்விகளை சந்தித்து அவமானங்களை சந்தித்து அப்புறமா வெளியில் வர்றது வேறு. இப்போ தான் முதல் தேர்தலே வராரு, உடனே இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும், அவர் தான் ரெண்டாவது பெரிய சக்தி. அப்போ அதிமுக கீழே போயிடுதா? அதிமுகவோட வாக்கு வங்கிகள் தாவேகாவுக்கு வரும். அதிமுகவுடைய வாக்கு வங்கிகள் போகுது. எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய வாக்கு தான் அங்கே கரையும். ஏன்னு கேளுங்க, அங்கே காலங்காலமாக ஒரு அதிகாரம் மட்டும் அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கு அதிகாரத்தை. புதிய இளைஞர்களுக்கு உள்ளே வந்து பதவியெல்லாம் கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுப்பாங்களே ஒழிய தன்னுடைய கட்சியிலேயே இருக்கக்கூடிய இளைஞர்கள் உழைச்சிங்கன்னா அங்கே கிடையாது. மாற்று கட்சியிலேருந்து வந்து புதியவர்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்றது எது சொல்றீங்க? இந்த அமைச்சரவை மாற்றத்துல புதியவர்களுக்கு புதியவர்களுக்கு கொடுக்குறீங்க, வாரிசுகளுக்கு தான் கொடுப்பீங்க.
உனங்க மாதிரி என்ன மாதிரி 1/4 நூற்றாண்டுக்கு மேலே அரை நூற்றாண்டுக்கு மேலே அந்த கட்சியில் வேலை செஞ்சு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போ பதவி கொடுக்க போகிறீங்க? அவெல்லாம் மாற்று திசை நோக்கி அங்கே போவான். இப்போ அவருடைய இதில் வந்து இந்த 3 எழுத்துன்னு ஒரு வரியை சொல்லியிருப்பார் கட்சி பாடல் வெளியீட்டில். அதில் பார்த்தா எம்ஜிஆருடைய இந்த படம் நிழலாகவும் அண்ணாவுடைய படம் நிழல். இது என்னன்னா திமுக அதிமுக திராவிட கட்சியினுடைய ஓட்டை கௌரி வச்சு தான் அது வைக்கிறாரு அந்த வார்த்தையை. அந்த குறி வச்சு தான் பெரியார் திடலுக்கு போய் சால்வை போடுறாரு, மாலையை போடுறாரு. இந்த அரசியல் ஒன்று இருக்குது. அந்த வாக்கு அங்கே தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் தான் ஒரு 35% 40% வச்சுட்டு இருக்கிறீங்க. மாறி மாறி திராவிட கட்சி உங்ககிட்ட தான் கூட்டம் நிறைய இருக்குது, உங்ககிட்ட தான் எடுத்தாகும். அது இப்போ திமுகவில் நிறைய அதிருப்தின்றப்ப அவங்க தான் உள்ளே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அந்த பக்கம் போவாங்க. இப்போ ஏன் தாமதமாக போனது ஒரு காரணம்னா நிறைய மூத்த நிர்வாகிகள் இன்னும் சில பேர் பல கட்சியிலேருந்து உள்ளே வர்றது கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அதனாலதான் அது போயிட்டு இருக்குது. அங்கே வந்து மாநாடு நடத்தும் போது பல சீனியர்களும் பல இடத்துலேருந்து வந்த கட்சி ஆட்களும் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு காட்டணும் இல்லை. அதனால ஒரு காரணம் போக்குவரத்து அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து இட பிரச்சனை அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் பிரதான காரணம் இது உள்ள இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் மாறி வரும்போது இந்த மாதிரி நிறைய மாற்றம் திமுகலேருந்து தான் போவாங்களுடைய அதிமுக வந்து கொஞ்சமாக தான் போகும். இப்போ தாவேக்கா மாநாடு இவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. இவர் என்னன்றாரு, அடுத்து நான் விஜய் நீங்கள் இல்லைன்னா விஜய் பக்கம் போவோம்னு சொல்கிறாரா? அதுக்கான காரணம் தான் அது 2வது பெரிய சக்தி. அவங்க இப்படியாக்கும் அவங்க அப்படியா இருக்கும். வந்தோடனே பெரிய அளவில் அப்படியே 10 தலையை வச்சுன்னு வந்துடுவார் விஜய். அதாதான அர்த்தம். தாவேக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்குது. அண்டு தாவேக்கா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கூட ஏற்படுத்தும். ஏன்னா திருமாவளவன் அவர்களே சொல்றாரு அப்படின்ற ஒரு பார்வையும் உண்டாகும். இவங்களே தான் இவரே தான் முன்னாடி சொன்னார் மக்கள் நல கூட்டணி. மக்களுக்கு ஒரு பார்வை வந்துருச்சா? ஓகே, மரியாதை வந்துருச்சா? அவர் தானே சொல்லிட்டு முன்னாடி விட்டுட்டு போனாரு. மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுகவுக்கு எதிராக அது கட்டு விரியன் பாம்பு, இது கண்ணாடி விரியன் பாம்பு, ரெண்டுமே விஷம் சொன்னார் இல்லைங்களா? மக்களுக்கு நல்ல மரியாதை வந்துருச்சா? மக்கள் நல கூட்டணி பேரில் நாம சரியான அரசியலை நடத்தும் போது தான் நம்ம மேல மக்களுக்கு ஒரு மரியாதை வரும். சீட்டுக்கும் நோட்டுக்கும் மீது சொல்றேன். இவர் சொல்லிட்டாருன்னா அப்படி தாவேக்கா இவர் தானே சொன்னார். அதானே சொன்னேன். இவர் சொல்லி தான் மக்கள் நல கூட்டணி வந்துச்சு. ஜெயிச்சிட்டாங்களா? டெபாசிட் வாங்கினாங்களா? அப்போ இவர் சொல்லிட்டார் உடனே தாவேக்கா ஒன்று பெரிய அளவில் வந்துடும் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை. நாம் வந்து மக்கள்கிட்ட மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்றத உறுதியாக இருந்தால் அவங்களை யாரும் வீழ்த்தவே முடியாது. அது திருமாவளவன் தொடராக இருந்தாலும் சரி, வெற்றி ஒரு விஜயா இருந்தாலும் சரி. விஜய் இப்போ தான் வராரு. மக்களுடைய எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் முக்கியத்துவம் எடுத்துக்கல. இவருக்கு வந்தோடனே கதவு திறந்தவங்க எல்லாம் ஓட்டை கொட்டிடுவாங்கன்றது எப்படி எடுத்துப்பீங்க? சாமானியனை கூட பேசுகிறாங்க இப்போ. ஆமாம், இவர் இங்கே தானே இருந்தார் இத்தனை வருஷமா, எங்களுக்காக என்ன குரல் கொடுத்தாரா இல்லையா? எப்போ மட்டும் வந்தார் இவர்? மற்றவங்கள மாதிரி தான் வந்து கட்சி தொடங்கி போட்டு போவார். இதான் எல்லாருமே பேசுகிறாங்க. இவர் ஆதரிச்சிட்டாரு, அதனால தமிழக வெற்றி கழகம் உடனே பெரிய அளவில் வந்துடும் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவரோட பெரிய ஜாம்பவன்லாம் அரசியல் கட்சியில் வந்து தொடங்கி நடிகர்லாம் வந்து போயிருக்கிறாங்க. காத்திருக்கணும். நீங்கள் மக்களுக்காக போய் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். மக்களுக்காக நீங்கள் வேர்வை சிந்தணும். நீங்கள் வந்து ஒரு 2 நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களை மட்டும் கூப்பிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அது அரசியல் ஆகாது. மக்களுடைய போராட்டத்தில் பங்கெடுத்து மக்களோட நீங்கள் வேர்வை சிந்தி நிற்கணும். மக்கள் உரிமைக்காக நீங்கள் பேசணும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு பத்திரப்பதிவு வேலையெல்லாம் திரும்ப ஏற்ற போகிறது ஒரு 6% சொல்கிறாங்க. போன வருஷம் தான் ஏற்றுனாங்க. இதுக்கு விஜய் வந்து குரல் கொடுக்கணும், போராட்டம் பண்ணணும், மக்களோட நிற்கணும். அப்போ தான் வந்து மக்கள் உங்கள் பக்கம் வருவாங்க. அது எப்போ குறைக்கிறப்ப திடீர்னு வந்து வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா அப்போ இவர் விஜய் கொடுத்த நெருக்கடி, அதனால் இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு. இதுக்கு முன்னாடி வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களினுடைய எல்லா போராட்டத்திலையும் பேசி இருக்கிற நாம் தமிழர் கட்சி வந்து பேசப்படாது. விஜய் வந்த உடனே பேசிடுவாங்க. நீங்களாம் பூஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே போக போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் இங்கே இல்லைன்னா அங்கேயே எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. முன்னாடி வந்து அதிமுகவுக்கு ஒன்று பேசுனீங்க, அது திமுகவே கல்லடிச்சு காலி பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா? அதிமுகவும் வந்தால் நாங்கள் வரவேற்போம்னு சொன்னீங்க. அதோடு நின்றுந்தா பரவாயில்ல. அறிவாலயத்தில் கூப்பிட்றாங்கன்னு அங்கே போனோன்னே அங்கேருந்து 2 பேர் எங்கள் சார்பாக நாங்கள் அனுப்புறேன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ சாராயம் விற்கிறவங்களும் காய்ச்சவங்களும் விற்றவங்களும் காய்ச்சவங்களும் 2 தரப்புலையும் வச்சுக்கிட்டு நாங்கள் சாராயத்தை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம் மாநாடு நடத்தினாக்கா எவ்வளோ கேலி. அது வந்து ஒரு கேலிக்குரிய மாநாடாக இப்போ பார்க்கப்படுகிறது. ஸ்பான்சர் பை டாஸ்மார்க்னு போடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மது ஒழிப்பு மாநாடு ஸ்பான்சர் பை டாஸ்மார்க். ஒரு வந்து இருக்கிறார், இந்த வண்டி ஓட்டிட்டு போறாரு திருமாவளவன் நம்பர் பிளேட் இருக்கிற இடத்துல வந்து மது ஒழிப்பு மாநாடு ஓட்டின்னு போறாரு. பின்னாடி யார் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் உட்காந்துக்கிறார். அவருக்கு பின்னாடி தலைகிட்ட டாஸ்மார்க்னு எழுதியிருக்கு கடை. நான் திரும்பி வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்குங்க, மாநாடு போயிட்டு வர வரைக்கும் டாஸ்மார்க்கை பார்த்துக்குன்னு சொல்ல வரேன். அந்த அளவுக்கு கேவலமாக போச்சு மாநாடு. இதுதான் அரசியல் இதுக்குள்ளாக இருக்கிறது. அதனால அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் அப்படி சொல்லியிருக்கிறாருனாக்கா அவர் அந்த இடத்த நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நிறைவாக ஒரு விஷயம் சார், 2026 களம் எத்தனை முனை போட்டிகளாக இருக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல? இப்போதைய நிலவரம் தெரியல எனக்கு. அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி, அப்புறம் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி,
விஜய் என்ன முடிவு எடுப்பாருன்னு ஒன்றும் தெரியல. இன்னும் நாள் இருக்குது. இப்போ நம்ம அதை பேச முடியாது. 2026ன்றதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இல்ல. கடைசி நேரத்துல கூட மக்கள் நல கூட்டணி எப்படி போச்சு உங்களுக்கு? இங்க உட்காந்து விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதியும் மத்ததும் சரி வரலன்னு தானே எல்லாம் முறுக்கிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு உடனே மக்கள் நல கூட்டணி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் வரும். நம்ம இன்னைக்கே சொல்றதுக்கு இல்ல. அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது உள்ளார. எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக வேற ஒரு இதுவா மாறும். இல்ல ஒரு இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த பக்கம் வந்தாங்கன்னா அதிமுக கூட கூட்டிக்கலாம். சொல்ல முடியாது. இதே விஜயும் மத்தவங்களும் அந்த பக்கம் போய் நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த முறை நாங்க தனிச்சு நாங்கள் தான் இப்படி இது மாதிரி நாங்களே தான் இருப்போம் அப்படின்னு நீ டிமாண்ட் பண்ணவே முடியாது. பேசிக்கோ. 2 பேரும் பேசிப்போம். ஜெயிச்சாக்கா உனக்கு அந்த பதவி எனக்கு இந்த பதவி. கோர்ட்டுக்கு அக்ரிமெண்ட் வர கூட்டணி இப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன் அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் இதே விஜய் வைக்கிறப்ப அப்படிதான் டிமாண்ட் பண்ணுவாரு. எனக்கு மார்க்கெட்டிங் இருக்குது. எனக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்றப்ப இப்போ முதலமைச்சர்னா நான் துணை முதலமைச்சர். உனக்கு அத்தனை மந்திரி பதவி எனக்கு இத்தனை மந்திரி பதவி. கூட்டணியில் யாராக இருக்காங்களோ ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னா ஓகே கூட்டணி வச்சுக்கலாம். அதெல்லாம் பங்கு கிடையாது. நாங்களே தான் இருப்பான்னு இனிமேல் சொல்ல முடியாது. அதுக்கான சூழ்நிலை நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் போக போக இதனுடைய இறுக்கம் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும். அது அந்த நேரத்தில் பேசுறது தான் சரியா இருக்கும். கண்டிப்பாங்க சார். ஸோ 26 நெருக்கி அந்த தேர்தலை ஒட்டி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சொன்ன மாதிரி அந்த சமயங்களில் பேசலாம். தற்போது இருக்கிற அரசியல் சூழல்கள், அந்த நிலவரங்கள், நடந்த சம்பவங்கள் பற்றின பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கோபிநாத். வணக்கம்.